Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Bread Gulab Jam. இது வந்து 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நான் 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணிட்டு நல்லா பிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய பால் சேர்க்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் பிரெட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சின்ன சின்னதாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு சுகரும் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே பிரெட்டை பிசைஞ்சு வச்சுருந்தோம். அது 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. மாவு வந்து உருட்டும் போது வெடிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பண்ணும்போது உடையாமல் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பிசு தன்மை வரணும். அதாவது ஃபஸ்ட்டு கம்பி பதத்துக்கு முந்தின பதம் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன். எண்ணெய் காய வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு பிரெட்டை பொரிச்சு எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பால்ஸ் எல்லாமே வெந்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த பால்ஸை வந்து சூட்டோடையே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் போட்ட பிறகு ரொம்ப நேரமாக வச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வேற பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாம மீதி இருந்த அந்த மாவையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.